ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து நெறைய நம்ம Amazon S3ல ஹோஸ்ட் பண்றாங்க. பட் இப்போ வந்து Amazon பொறுத்தவரைக்கும் தே ஹேவ் டேக்கன் வெப்சைட் ஹோஸ்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தே ஹேவ் சம்திங் கால்ட் ஆம்ப்ளிஃபை. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் செஷன்ஸ் இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஐ மைட் ஹவ் ஷோட் யூ ஹவ் டு கிரியேட் அ ஸ்டாட்டிக் வெப்சைட். ஒரு index.html பேஜை வந்து அப்லோட் பண்ணிட்டு, தென் வி ஜென்ரலி யூஸ் தட் இண்டெக்ஸ் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாட்டிக்கா வந்து நம்ம வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்கு, டைனமிக் வெப்சைட் இருக்கு. ஸ்டாட்டிக் அப்படின்னும் போது பெருசா கண்டென்ட் மாறாது. ரொம்ப ரேரா தான் சேஞ்சஸ் நடக்கும். பட் அதுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து எதுவுமே வந்து சர்வர் சைட்ல வந்து எதுவும் ப்ராசஸிங்லாம் தேவையில்ல. லைக் ஐஏஎஸ்ஓ இல்ல ஒரு பேக் எண்ட்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் வெப் சர்வரோ இல்ல வந்து ஒரு வெப் பேக் எண்ட் அது தேவையில்லை அப்படின்னா தென் வி கேன் யூஸ் தட் அஸ் எ ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ கிளைண்ட் இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னும் போது சர்வர் சைடில் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் வருது அது எல்லாமே வந்து டைனமிக் வெப்சைட் கான்செப்டில் வரும். ஸோ இது நம்ம டைரெக்டாக எனக்கு வந்து எந்த மாதிரியான ப்ரீ ரெக்வசைட் இல்லை, எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஓஎஸ்ஓ இல்லை வெப் சர்வரோ அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸோ ஃபங்க்ஷனாலிட்டிஸோ வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் S3ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு யூ கேன் டைரக்ட்லி யூஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து pretty ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸ்டாட்டிக் வெப்சைட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அது மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம். பட் Amazon இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்றதுக்கு யூ பெட்டர் கோ ஃபார் ஆம்ப்ளிஃபைன்ற சர்வீஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆம்ப்ளிஃபை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எஸ்பெஷலி ஸ்மால் டு மிட் சைஸ் கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆம்ப்ளிஃபை. ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கரோ இல்லை வந்து வர்ச்சுவல் விபிஎஸ் ஹோஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஈவன் இந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுற சைட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோடாடி ஆர் அந்த மாதிரி ஸ்கொயர் பிரதர்ஸ் இந்த மாதிரியான சைட்ல போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு டூல் கிட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டூல் கிட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். தென் உங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டாவை கொண்டு வந்து அதில் ஸ்டோர் பண்ணி யூ கேன் ஆல்சோ கிரியேட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஆர் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஆர் ஈவன் வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் ஆப்ஸை கூட நம்ம வந்து அதில் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து ஆக்சுவலாக டொமைன் ப்ரொவைடர்ஸாக இருந்தாங்க. அவங்க வந்து தே ஆல்சோ பிகம் அ ஹோஸ்டிங் ப்ரொவைடர். ஸோ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆல்ரெடி இன் டு எல்லா மாடல்லையுமே வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணோம் அப்படின்னா தென் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் வந்து விண்டோஸோ லினக்ஸோ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதில் என்ன மாதிரியான வெப் பேக்கேஜ் வந்து ஐஏஎஸ்ஓ இல்லை அப்பாச்சியோ இல்லை HTTPடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வெப்சைட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு ஆக்சஸ் வேணும், எனக்கு ஐ வாண்ட் கண்ட்ரோல் ஆன் த சிஸ்டம், எனக்கு நிறைய அடிஷ்னல் ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், சம் பேக்கேஜிங்லாம் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். இல்லாட்டி பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸா எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் சர்வீஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி மேனேஜ் த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்டர்லைங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த பிளாட்ஃபார்ம், அது ரெலவெண்டான பேட்சிங், அப்கிரேட், அப்டேட்ஸ், மானிட்டரிங், பேக்கப் இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் யூ கேன் டேக் கேர் ஆஃப் ஒன்லி த அப்ளிகேஷனுடைய டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட் அண்ட் அதோடைய சப்சீக்வெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இதில் ஹேண்டில் பண்ணலாம். வேற இங்கே வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே வந்து டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்கும் நம்ம தான் பண்ணுவோம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஒர்க்கும் நம்ம தான் பண்ணுவோம். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்ல வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் AWS பார்த்துக்கிறாங்க. நம்ம as a கஸ்டமர் வந்து we are just taking care of only the development and subsequent அந்த அப்ளிகேஷனுடைய அப்டேட்ஸ், அப்கிரேட்ஸ், நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதுவே ரெடிமேடாக வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எனக்கு ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபை மாதிரியான ஹோஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி இப்போ எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட் மெயின்லி ஃபார் வெப் ஆர் மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஈவன் அதில் நீங்கள் ஏபிஐ அப்ளிகேஷன் இல்லை ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் வேறஸ் நீங்கள் வந்து லிமிட்டடாக எனக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வேணும், இல்லை எனக்கு ஒரு சின்ன மொபைல் ஆப் ரெடி பண்ணி நான் ரன் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக்லேயே வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும் அமேசான் ஆம்ப்ளிஃபைல. ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர்ஸில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அமேசான் ஆம்ப்ளிஃபைன்றது ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் ஆப்ஷன்ற மாதிரி அட் ஹை லெவல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் மொபைல் ஆப்ஸும் நீங்கள் அதில் வந்து ரன் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் வெப்சைட், இட்ஸ் எ கம்ப்ளீட் வெப் காம்ப்ரிஹென்சிவ் டூல் கிட்.
இது ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். நம்ம ப்ராக்டிகலா அது எப்படி கிரியேட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். காம்ப்ரிஹென்சிவ் டூல் கிட் ஃபார் டெவலப்பர்ஸ். இது வந்து நீங்க AWS உடைய டெவலப்பர் அசோசியேட் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலே நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். யூ கேன் பில்ட் அண்ட் டிப்ளாய் ஃபுல் ஸ்டாக் வெப் ஆர் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இதுல நிறைய வந்து அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பேக் எண்ட்ல வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இன்ஃபேக்ட். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது வெப்சைட்ஸ் இல்லை வந்து உங்களுடைய ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ மைட் ஹேவ் பீன் ஃபெமிலியர் வித் தீஸ் டெர்மினாலஜிஸ் லைக் ஸோ ஆம்ப்ளிஃபை அப்படின்றது வந்து தே ஆர் சேயிங் லைக் இட் இஸ் எ Git based workflow for hosting full stack serverless web application. Serverless web application அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. It is a serverless option. And again இது மூலயமா நீங்க வந்து you can also integrate with content delivery network கூட இன்டெகிரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ குளோபலா யூசர்ஸ் இருக்கிறாங்க, குளோபலா கன்சியூமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் we have integration option. ஸோ ஆம்ப்ளிஃபையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a serverless category offering. ஸோ இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டாக்கே வந்து சர்வர்லெஸ்ல தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. லைக் யூசிங் ஆம்ப்ளிஃபை, லேம்டா ஃபங்க்ஷன், ஸ்டெப் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி தே வாண்ட் டு டெவலப் த சொல்யூஷன். அந்த மாதிரி தான் வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஆம்ப்ளிஃபை கம்ஸ் அண்டர் த சர்வர்லெஸ் கேட்டகரி. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையை பொறுத்த வரைக்கும் நீங்க சிஐசிடி டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க லைக் GitHub ஆர் GitLab ஆர் ஏடபிள்யூஎஸோட கிளவுட் நேட்டிவ் சிஐசிடி பைப்லைன் வழியா அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அதுவுமே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டெவலப்பராக வந்து வி வில் கிரியேட் ஆல் த நெசசரி அப்ளிகேஷன் ரெலவெண்ட் ஃபைல்ஸ். அதை வந்து உங்களுடைய ஃபேவரட் ரெபாசிட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் ஸ்டோர் இட் இன் GitHub ஆர் GitLab ஆர் Bamboo ஆர் வாட் எவர் ஸ்பெசிஃபிக் பைப்லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கேன் ஆல்சோ ஸ்டோர் இட் இன் Bitbucket ஆர் வாட் யூ கால் ஈவன் AWS உடைய கோட் கமெட் அண்ட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸில் கூட நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டோர் த கண்டென்ட் அண்ட் தென் அங்கேருந்து நீங்கள் அதை வந்து ஃபெச் பண்ணிக்கலாம் அந்த ரெபாசிட்டரியிலேருந்து. ஸோ இப்போ இது இங்கே கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து டாப் 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ எஸ்எஸ்ஆர் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சர்வர் சைடில் வந்து வெப்சைட் நம்ம ரெண்டர் பண்ணணும், வெப் பேஜஸ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக 2 விதமான ரெண்டரிங் இருக்குது. சர்வர் சைடு ரெண்டரிங், கிளைண்ட் சைடு ரெண்டரிங். கிளைண்ட் சைடு ரெண்டரிங் அப்படின்றது வந்து கிளைண்ட் சைடில் போயிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது ப்ரௌசரில் செட்டிங்ஸ் மாற்றுறது, அது வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் ஆர் கிளைண்ட் சைடு ரெண்டரிங் சொல்லுவாங்க. சர்வர் சைடு ரெண்டரிங்ன்றது பேக் எண்டில் வந்து சர்வர் சைடில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு வெப் ஹோஸ்டிங், மொபைல் ஆப் ப்ரொவிஷனிங் அதெல்லாம் கிடைக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், இல்லை டைம் டு கண்டென்ட்டை வந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது மாடிஃபைலாம் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த மாதிரி சர்வர் சைடு ரெண்டரிங்கில் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்றது அந்த நேம்லேயே இருக்கு. இட் இஸ் a கைண்ட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன். பட் ஆனால் அது வந்து ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் a ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து எஸ்பெஷலி இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்லாம் இதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷன்றதால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் கோட் ஸ்பிளிட்டிங், பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் அகெயின் மற்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறவங்க, ஆஸ்ட்ரோ ஆர் ஸ்வெல்கேட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் அகெயின் இது நீங்கள் இங்கே தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது. சில ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேட்டர் சைட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் ரெடிமேட் சைட் வேணும், அதை வந்து நான் இங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அகெயின் இப்போ நெக்ஸ்ட் டாட் டேஸில் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ கேட்ஸ்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு சைட்டு தான். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வேணும், என்ன மாதிரியான ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட் செயின் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறீங்களா, என்ன மாதிரியான நீடுக்கு பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி அங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அங்கே ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் பேஜ் ரெடி பண்ணிட்டு வந்து யூ கேன் ஜஸ்ட் ஹோஸ்ட் இட் இன் எனி ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் தேவை அப்படின்னா எஸ்எஸ்ஆர் ஃப்ரேம் ஒர்க் போவாங்க. இது எஸ்பிஏன்றது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் HTML பேஜோ இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைனமிக்காக அப்டேட் ஆகக்கூடிய ஸ்மால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோ இல்லை ஆங்குலர்
அப்ளிகேஷனோ ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இட் வில் பி மச் ஈஸியர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்வெல்ட் கிட்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க். நிறைய ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ற கோட் தான். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் இருக்கு. இதெல்லாம் டாப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் டூல்ஸ் ஃபார் டெவலப்பர்ஸ். சி நம்ம இங்க இந்த கிளாஸ்ல படிக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்ரவுண்ட். பட் இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு ஹாபி ப்ராஜெக்ட் பண்றீங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆர் மிட் சைஸ் கம்பெனில வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் வேணும், ஒரு ஹோஸ்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா தென் ஆம்பிளிஃபை இஸ் ஆல்சோ a பெட்டர் ஆப்ஷன். சி நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அமேசான் S3ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் தான். பட் அதுவே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்றதுக்கு பதிலா நீங்க ஆம்பிளிஃபைல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ் இன்டெகிரேஷன்ஸ்லாம் ஈஸியா கிடைச்சிடும். இதுல பண்றீங்க அப்படின்னா இப்ப லெட்ஸே எனக்கு சிஐசிடி இன்டெகிரேஷன் வேணும், இல்ல எனக்கு கஸ்டம் டொமைன் நேம் வேணும், ஆர் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்ல வந்து பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் சர்டன் லிமிடேஷன். அதனால தான் அமேசான் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஈவன் அது ஸ்டாட்டிக் வெப்சைட்டா இருந்தாலும் அமேசான் ஆம்பிளிஃபை ஹோஸ்டிங் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால தான் நம்ம வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் ஆம்பிளிஃபை. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா போதும். ஸோ ஆம்பிளிஃபைன்றது இட் இஸ் a கம்ப்ளீட் டூல் கிட். அந்த டூல் கிட் வழியா நீங்க இஃப் யூ வாண்ட் டு integrate with any of the GitHub or Bitbucket or any ரெபாசிட்டரியில வந்து நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை ஸ்டோர் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்க வந்து ஆம்பிளிஃபை யூஸ் பண்ணி யூ கேன் கனெக்ட் யூசிங் த கிட் அண்ட் தென் அதுல இருந்து நீங்க உங்களுடைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் யூஏடி ஸ்டேஜிங் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் வைஸ் நீங்க பிரான்ச்சிங் கிரியேட் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணி நீங்க அதை ரோல் அவுட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ லெட் அஸ் குயிக்லி சி த ப்ராக்டிக்கல். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை நம்ம போகிறதுக்கு முன்னாடி வி வில் அப்லோட் கப்புள் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டாட்டிக் எஸ்எஸ்ஆர் பேஜஸ் ஆர் எஸ்பிஆர் இதுக்கு கூட போயிட்டு நீங்கள் யூ கேன் அப்லோட் இட் ஆர் எல்ஸ் கப்புள் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபைலும் ஒரு இமேஜும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் இட். ஒரு பெரிய ஃபைல் இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபைல். Just a second. Okay. ரொம்ப பேசிக்கான ஒரு சாம்பிள் வெப்சைட் தான். ஜஸ்ட் ஒரு டைட்டில் வந்து ஸ்டான்ஸ் வெப்சைட் கொடுத்துருக்கேன். சம்மர் டைம் வருது, லெட்ஸ் கோ ஃபார் சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு 3 லைன் டைப் பண்ணியிருக்கேன். HTML ஒரு 3 லைன் வந்து சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சோர்ஸ் வந்து summer.jpgன்னு ஒரு ஃபைல் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து நமக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு இருக்கு. அதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் ஆட் ஃபைல்ஸில் போயிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அப்லோட். ஸோ ஏதாவது அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணணும், இதை நான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த ஸ்டோரேஜ் டியர் அண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆட் மேக் சம் சேஞ்சஸ். பட் இப்போதைக்கு நம்ம ஹாட் டியர்லேயே ஸ்டாண்டர்ட் டியர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ அப்லோடட் த ஃபைல்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ index.html ஃபைல் இருக்குது. அதில் வந்து வி ஹவ் காட் சம் summer.jpgன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ டு த பெர்மிஷன். ஸோ இந்த பெர்மிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹேவ் பிளாக்ட் ஆல் த பப்ளிக் ஆக்சஸ். அப்போ இந்த பர்டிகுலர் பேஜ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா நமக்கு பப்ளிக் ஆக்சஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் ட்ரை திஸ். இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் யூஆர்எல் காப்பி பண்ணி இஃப் ஐ எம் ஆக்சஸிங் இட் ஒன்ட் ஒர்க். இது வந்து எரர் தான் அடிக்கும். ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து டினை பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி நம்ம பெர்மிஷன்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து 2 விதமான லிங்க் இருக்குது. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் யூஆர்எல். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ப்ரீ சைன்ட் யூஆர்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஆட் ஒரு கீ மாதிரி ஆட் பண்ணிட்டு ஆக்சஸ் கீ வந்து ப்ரீ சைன்டாக வந்து ஒரு ஆக்சஸ் கீ ஆட் பண்ணிட்டு அது மூலயமா உங்களுக்கு வந்து இங்கே ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த லிங்க் ஒர்க் ஆகும். இந்த லிங்க் வந்து இட் இஸ் ப்ரீ சைன்ட் யூஆர்எல் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதில் ப்ரீ டிஃபைண்டாக ஒரு பெர்மிஷன் கொடுத்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஜென்ரலாக இந்த ஆப்ஜெக்ட் யூஆர்எல் வந்து நம்ம ப்ராப்பராக பெர்மிஷன்ஸ் கொடுத்து தான் நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பெர்மிஷன்ஸ் இப்போ பார்த்துருவோம் கொஞ்ச நேரத்தில். பட் அது போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக வி ஹவ் நாட் அலோட். ஏன்னா இந்த இடத்துல வந்து வி ஹவ் பிளாக்ட் பப்ளிக் ஆக்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்டையர் பக்கெட்டும் சரி அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து
வி ஹேவ் பிளாக்ட் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ். ஜென்ரலாக இது வந்து அஸ் அ ஸ்டாண்டர்ட் இப்படி தான் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில் அது வந்து கிரிட்டிக்கல் கண்டென்ட்டோ நான் கிரிட்டிக்கல் கண்டென்ட்டோ as per பெஸ்ட் ப்ராக்டிஸ் பப்ளிக் ஆக்சஸ் டு த பக்கெட் இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் லிமிட்டடாக எந்த டீமுக்கு எந்த ஐபிக்கு என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் தென் எந்த டீமுக்கு வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்பெசிஃபிக் பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இது நம்ம வந்து இன்னுமே வந்து அது பிளாக்ல தான் இருக்கு, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல. அண்ட் தென் லெட்ஸ் கோ டு த பக்கெட். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐ காட் கப்புள் ஆஃப் ஃபைல்ஸ். இப்போ நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ல வந்து we have an option called create amplify appன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we are creating an application. ஜென்ரலாக வந்து டைரெக்டாக நீங்கள் ஆம்ப்ளிஃபை சர்ச் பண்ணி கூட பண்ணலாம், அதே சேம் ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேருந்து கிளிக் பண்ணதால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் எண்டில் வந்து எந்த அமேசான் பக்கெட் அப்படின்றத வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த S3 பக்கெட் வந்து சூஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் டெம்ப்ளேட் ஆர் இவங்களே நிறைய டெம்ப்ளேட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டெம்ப்ளேட் எல்லாமே ரெடிமேடாக அவங்களே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. லைக் next.js ஆர் ஸ்பெசிஃபிக் vuv.js இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து ரெடிமேடாகவே டெம்ப்ளேட்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் தட் இதில் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக டெப்ளாய் வித் ஆப் கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we are going with அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் ஃபார் S3 பக்கெட். ஸோ கிட் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து யூ வில் கெட் தட் அமேசான் S3. இதுதான் அங்கே டேரெக்டாக வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பக்கெட் யூஸ் பண்ணுறோமோ அந்த AWS S3 பக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தேர் ஆர் கப்புள் ஆஃப் ஸ்டெப்ஸ். என்ன மாதிரினா நீங்கள் எப்படி இதை வந்து டெப்ளாய் பண்ண போறீங்க ஒரு கிட்ஹப்ல பிட் பக்கெட்ல கோட் கமிட்ல, இது AWS ஓட நேட்டிவ் ஆப்ஷன். ஸோ கிளவுட் நேட்டிவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இது போகலாம். மற்ற கஸ்டமர்ஸ் வந்து மெஜாரிட்டி கிட்ஹப் யூஸ் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லாஷியனோட பிட் பக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் தான் வந்து டெவலப்பர் கிரியேட் பண்ற அப்ளிகேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து கோட் ரெபாசிட்டரி ஆர் அந்த அப்ளிகேஷனோட ரெபாசிட்டரி, இது எல்லாமே காமனாக யூஸ் பண்றது. நீங்க வந்து இது மூலயமா நீங்க வந்து CI/CD இன்டெகிரேஷன் கண்டினியூஸா ஏதாவது ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், இல்ல நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த CI/CD பைப்லைன் வழியாகவும் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி இங்க டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகுது இல்லைங்களா? இதுல எந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ஃபேன்சியா ஏதாவது டெம்ப்ளேட்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ நமக்கு அது இப்போதைக்கு யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட். ஸோ டைரக்டா நம்ம வந்து we are going with S3 bucket. என்ன S3 bucket நீங்க சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்க அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நேம் கொடுக்கணும், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் வந்து தனித்தனியா பிரான்ச்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ டெவ், ஸ்டேஜிங், UAT, SIT, ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ராட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி நீங்க வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேமும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஐஃபன் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் ஐஃபன் ஸ்டேஜிங், UAT டெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூ கேன் ஹேவ் மல்டிபிள் பிரான்ச்சஸ். அது வேணா பண்ணிக்கங்க. அண்ட் இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ லெட்ஸ் சி. இப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் நான் என்ன சொல்லியிருந்தேன், அமேசான் ஆம்ப்ளிஃபை இஸ் எ கம்ப்ளீட் டூல் கிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் இந்த டூல் கிட் அப்படின்ற காம்ப்ரிஹென்சிவ் டூல் கிட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த சைடில் பாருங்க நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டொமைன் வேணும். இப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் டிஃபால்ட் நேம், எனக்கு வேண்டாம் amplifyapp.com அப்படின்றது வேண்டாம் அப்படின்னா தென் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும் லைக் AWS with stand.comனு ஒரு டொமைன் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செக் த அவைலபிலிட்டி. ஸோ இது செக் பண்ணிட்டு அது இருந்ததுன்னா யூ கேன் அவங்க வந்து ப்ரைசிங் சொல்லுவாங்க என்னன்ட்டு அந்த டொமைனை வந்து நீங்கள் ரவுட் 53 பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ரெடியாக தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது, கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் கஸ்டம் ஹெட்டர் ஏதாவது வேணும், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக குக்கீஸ் எனேபிள் பண்ணணும், இல்லை ஃபயர்வால் வழியாக நான் டிராஃபிக் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆர் ஒரு மிட் சைஸ் கம்பெனியில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சர்வீசஸை போயிட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியல. லைக் நெட்வொர்க் ஃபயர்வால் தனியாக, NACL தனியாக, அந்த மாதிரி வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக வந்து என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுமோ அதை வந்து இங்கே டைரெக்டாக வந்து அஸ் எ சர்வீஸாக அங்கே கொடுத்துட்றாங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ரீஜன்லேருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய கம்பெனியோட நார்ம்ஸ் படி இந்த கண்ட்ரீஸ்லேருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸை பிளாக் பண்ணணும், இல்லை எனக்கு ஐபி வந்து இந்த ரேஞ்சிலேருந்து மட்டும் தான் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அந்த மாதிரி டீடைல்டு கிளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெடிமேடாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் யார் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க அந்த லாகும் வந்து
உங்களால கம்ப்ளீட்டா எடுக்க முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக் என்ன மாதிரியான வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள், ரீடைரக்ஷன், ரீரைட்டிங் அண்ட் சிஐசிடி பைப்லைன்ல இன்டகிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த பில்ட் ஆக்டிவிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா இல்லையா? தென் இது வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்புறது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெறைய இதுல குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து லெட்ஸ் கோ ஃபார் த ஸ்டேஜிங் சைட்ட வந்து காப்பி பண்ணிட்டு, மேபி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இட் வில் ஓப்பன் அப் இன் அ நியூ லிங்க். அதுதான் இந்த ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டேப்ல ஓப்பன் பண்ற ஐக்கன் தான் அது. ஸோ டைரக்ட்டா வந்து எனக்கு இட்ஸ் டைம் ஃபார் சம்மர் ஹாலிடேஸ் அந்த ஸ்பெசிஃபிக் அந்த சம்மர் டாட் ஜேபிஜி அப்படின்ற ஃபைல்ல இருந்து அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இது 2 ஃபைல் தான் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ்ல வந்து வி ஹேவ் ரெஃபரன்ஸ்ட் இந்த லைன்ஸ்லாம் அதில குடுத்துருந்தோம். வி ஹவ் ஜஸ்ட் ஆடட் கப்புள் ஆஃப் லைன்ஸ் அண்ட் தென் அந்த சம்மர் டாட் ஜேபிஜி அப்படின்ற இமேஜ் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த இமேஜ் தான் அங்கே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபை சைட் மூலயமா இவ்வளோ குயிக்காக வந்து நம்மளால ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபேன்சியா நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அத பண்ணோம் அப்டின்னா, யூ வில் பி ஏபிள் டூ கெட் இட். ஸோ இந்த இடத்துல கவனிச்சீங்க அப்டின்னா, ஸ்டாண்ட் சாம்பிள் வெப்சைட்ன்றது தான் டைட்டில். அதுதான் குடுத்திருந்தோம். அண்ட் தென் கன்டென்ட்ல வந்து இட்ஸ் டைம் ஃபார் சம்மர் ஹாலிடேஸ் அப்டின்னு போட்டுட்டு, பிலோ இமேஜ் இஸ் ஸ்டோர்ட் ஆன் S3 பக்கெட் அண்ட் அந்த இமேஜோட சோர்ஸ். இவ்வளோ தான் குடுத்திருந்தோம் அதுல. ஸோ அது அங்க வந்து உங்களுக்கு டைரக்ட்டா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆம்ப்ளிஃபை மூலியமா நம்ம இப்ப ஆக்சஸ் பண்றோம் இது. ஸோ ஆம்ப்ளிஃபைன்றது இட் இஸ் எ பிரெட்டி மச் வெரி ஹேண்டி டூல். அண்ட் இதுல பேக் எண்ட்ல கவனிச்சீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணும்போது, நம்ம போயிட்டு வி ஹேவ் டு கிரியேட் த பாலிசி அண்ட் பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேனுவலா போயிட்டு பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த டூல் யூஸ் பண்றதால உங்களுக்கு அதுவே வந்து அவங்க சிம்ப்ளிஃபை பண்ணிடுறாங்க. லெட் மீ ரெஃப்ரெஷ் அண்ட் ஷோ இட். இப்ப இதுல போயிட்டு பெர்மிஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்து அவங்களே வந்து நமக்கு பெர்மிஷன்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. பக்கெட் பாலிசி. ஆம்ப்ளிஃபை ஆப்ல இருந்து எனக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன். அதாவது ஸ்டான் ஏடபிள்யூஎஸ் பக்கெட் 01 வந்து ஆம்ப்ளிஃபை டாட் அமேசான் ஏடபிள்யூஎஸ் டாட் காம் சர்வீஸ்ல இருந்து இதை ஆக்சஸ் பண்றதுக்கு அதுவும் ரீட் ஆக்சஸ் தான் கேட்குறாங்க. கெட் ஆப்ஜெக்ட் பர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிடுறாங்க. மீதி எல்லாத்தையும் வந்து மத்த எல்லாம் டினை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப சர்வீஸ் பேஸ்ட் ரூலை வந்து பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் பக்கெட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஆம்ப்ளிஃபை சர்வீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்றதுக்கான பேக் எண்ட்ல பெர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கேருந்து புஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு பிரான்ச்சஸ் வேணும், என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து டைரக்டா டிப்ளாய் பண்ணக்கூடாது, எனக்கு ஐ வாண்ட் டு டூ இட் த்ரூ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னா நீங்க பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். டெவ், ஸ்டேஜ், யூஐடி, எஸ்ஐடி, ப்ரீ ப்ராட், ப்ராட், டிஆர் அந்த மாதிரி எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணுமோ பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க டெப்ளாய் பண்ணும்போது அந்த அப்டேட்டை எந்த பிரான்ச்ல டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்றீங்களோ நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்சிக்வெண்டா ஏதாவது நான் மாடிஃபை பண்றேன், ஏதோ சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே just வந்து we still have couple of weeks. ஸோ அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் இட். இப்போ இந்த அப்டேட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே ஐம் கோயிங் டு மை பக்கெட். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் திங். இதில் போயிட்டு அப்டேட் பண்ண ஃபைலை ஜஸ்ட் இதில் வந்து 10:16 AM இப்போ அப்டேட் ஆயிடுச்சு இந்த ஃபைலு. ஐம் ஜஸ்ட் ட்ராகிங் அண்ட் ட்ராப்பிங் இட். இது ஜென்ரலாக வந்து இதில் ஓவர் ரைட் ஆகும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எ ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் கால்ட் வெர்ஷனிங். வெர்ஷனிங்கில் போயிட்டு இன்கேஸ் நான் அதை எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் த ஃபைல்ஸை கூட நான் வந்து ரோல் பேக் பண்ண முடியும். ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ அண்ட் எனேபிள் த வெர்ஷனிங் ஆப்ஷன். ஓகே, பட் இப்போதைக்கு நான் ஐம் ஜஸ்ட் அப்லோடிங் இட், ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டேஜிங்கா, ப்ரொடக்ஷனா, யூஏடியா, எஸ்ஐடியான்றது இங்கே தெரியும் நமக்கு. ஸோ இது நீங்கள் கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டொமைன் இங்கே வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னும் அப்டேட் ஆகலை. இது அப்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் டெப்ளாய் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த லாஸ்ட் டெப்ளாய்மெண்ட் வந்து 5 மினிட்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. இப்போ டெப்ளாய் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுடைய ரெபாசிட்டரிலையோ இல்லை நீங்கள் கொடுத்துருக்க அமேசான் S3 இதுலேயோ போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணிட்டு யூ கேன் கெட் த நியூ அப்டேட்ஸ் டெப்ளாய். ஸோ இப்போ வந்து புது அப்டேட்ஸ் வந்து டெப்ளாய் ஆகுது ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்ல. ஸோ அது எந்த என்விரான்மெண்ட்டோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் எவர் பிரான்ச் ஸ்பெசிஃபிக் அதில் போயிட்டு பார்த்துட்டு வி கேன் கிவ் இட் அ ரெஃப்ரெஷ். இப்போ இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. வி ஸ்டில் ஹேவ் கப்புள் ஆஃப் வீக்ஸ் டு அது வந்து டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சிஐசிடி வழியாக புஷ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷனில். இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபைன்ற சர்வீஸை கற்றுக்கிறதுக்காக வி ஜஸ்ட் மேட் இட் லுக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்.
ஓகே. ஸோ ஆம்பிளிஃபை சர்வீஸ் யூஸ் பண்ணுங்க. ஈவன் ஸ்டாட்டிக் வெப்சைட் கூட ட்ரை பண்ணலாம். அது ரொம்பவே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அது. பட் AWS இஸ் ரெக்கமெண்டிங் ஃபார் Amazon ஆம்பிளிஃபை அப்படின்னா, மேபி இன் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து தே மைட் ரிமூவ் தட் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஆப்ஷன். அது சேம் தான். பட் ஜஸ்ட் டைரக்ட்டா வந்து index.html அப்லோட் பண்றோம். அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் எனேபிள் பண்ணும்போது என்ன இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றது அதில குடுப்போம். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். அதில போயிட்டு தேர் இஸ் a வீடியோ ஃபார் தட். நீங்க அத பார்க்கணும்னா அதையும் ஜஸ்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். இதில போயிட்டு எனக்கு பழைய ஆப்ஷனே ஓகே அப்படின்னா, இதில ஜஸ்ட் டைரக்ட்டா போயிட்டு இத எனேபிள் குடுத்துட்டு, யூ வில் கெட் அ ஆப்ஷன் index.html நீங்க குடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு லிங்க் குடுப்பாங்க. ஸோ அத நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாதிரியும் வந்து யூ ஹேவ் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஆப்ஷனா வேணும்னா, அதுவும் பண்ணலாம். ஸோ ஆம்பிளிஃபைய பொறுத்தவரைக்கும், இட் இஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம்வொர்க். ஆம்பிளிஃபை வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் அதிகமா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா யூசர் பேஸ்ட் பெர்மிஷன் வேணும் அப்படின்னா, இப்ப இந்த காக்னிட்டோன்றது கிட்டத்தட்ட ஒரு மொபைல் ஆப்புக்கு, வெப் ஆப்புக்குலாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் சொல்யூஷன். ஸோ அதில வந்து நீங்க ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு, பெர்மிஷன்ஸ் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். பேக் எண்ட்ல வந்து ஏதாவது லாம்ப்டா ஃபங்ஷன் ஆர் வாட் எவர் அடிஷனல் சொல்யூஷனிங் யூஸ் பண்ணாலும் நெறைய டிபிக்கல் ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டெவலப்பர்ஸ் வந்து இப்படி தான் பண்றாங்க. பிசினஸ் ரெக்யர்மென்ட்க்கு. பேக் எண்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கன்டென்ட்ட ரெட்ரீவ் பண்ணணுமோ, அது ஒரு DynamoDB டேபிள்ல வந்து நான் சென்சிட்டிவ் டேட்டா இதில ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன வந்து மேபி வேற எங்கேயாவது இன்னொரு DynamoDB டேபிள் கிரியேட் பண்ணி அதில ஸ்டோர் பண்றது. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன வந்து நம்ம ரெட்ரீவ் பண்றது, இல்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து இதில ஏதாவது சீக்ரெட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இல்ல கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு அப்படின்னா, அத கொண்டு வந்து நம்ம வந்து சீக்ரெட்ஸ் மேனேஜர்ல ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி ஆக்சஸ் பண்ற மாதிரி அந்த கீஸ் ஆர் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ட வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கு சீக்ரெட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணுவாங்க. தென் பேக் எண்ட்ல ஏதாவது டெவலப் பண்ணணும், அந்த API எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றது, இல்ல மொபைல் ஆப் கிரியேட் பண்றது, இல்ல ஏதாவது ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லிங்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, தென் தே மைட் பி யூசிங் சம் டூல்ஸ் ஆர் SDKs யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி இத வந்து ஆக்சஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஜெனரலா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நம்ம ஆம்பிளிஃபை அண்ட் S3 இன்டகிரேஷன்ல பார்த்தோம். பட் ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா, ஒரு யூசருக்கும் தனியா வந்து கேட்பாங்க. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் யூசர் வழியா வந்து ஆக்சஸ் பண்றது, இல்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு வந்து என்ன கன்டென்ட் வேணும் அப்படின்னும்போது, தென் பேக் எண்ட்ல வந்து தே வில் யூஸ் அடிஷனல் சர்வீசஸ். ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து காக்னிட்டோ யூஸ் பண்ணலாம், இல்ல ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணலாம், AWS IAM யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து அத ஸ்பெசிஃபிக்கா எந்த பர்ட்டிகுலர் லிங்க் மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அது ஸ்பெசிஃபிக்கா எந்த API, எந்த ஸ்பெசிஃபிக் லிங்க்ன்றத வந்து தே வில் பி ஏபிள் டு டூ இட். இது சிம்பிளிஃபைட் ஆர்க்கிடெக்சர். ஜெனரலா இது இந்த செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணி நெறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் வந்து சர்வர்லெஸ்ஸா கிரியேட் பண்றாங்க. இது ரொம்ப காமனா நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. ஸோ ஆம்பிளிஃபை இஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். எஸ்பெஷலி இந்த நம்ம பார்த்த சர்வீசஸ் வந்து ரொம்ப மோர் காமன்லி இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய சர்வீசஸ் லைக் DynamoDB, CloudFront இதெல்லாம். அண்ட் இப்ப இன்டகிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தேர் இஸ் குவைட் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து வி கேன் டூ த இன்டகிரேஷன். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபுல் ஃபுல் ஸ்டாக் மொபைல் ஆர் வெப் அப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா, தென் இந்த மாதிரியான நெறைய கேப்பபிலிட்டீஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஆம்பிளிஃபை கூட இன்டகிரேட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் தான். ஐ திங்க் இந்த வியூவோட இந்த ஸ்பெசிஃபிக் இன்டகிரேஷன் வியூ வந்து ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலா வந்து என்னென்ன பர்ப்பஸ்க்கு வந்து ஆம்பிளிஃபைல இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆத்தென்டிகேஷன் நீட் இருக்கு அப்படின்னா, தென் சிம்பிளான ஒரு மொபைல் ஆப் ஆர் வெப் ஆப்புக்கு வந்து IAM சொல்யூஷன் வந்து ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து வி கேன் கோ ஃபார் காக்னேட்டோ. அண்ட் தென் பேக் எண்ட்ல ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, தென் வி கேன் கோ ஃபார் DynamoDB டேபிள் மாதிரி ஸ்ட்ரக்சர்டா நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் CI/CD இன்டகிரேஷன் நம்ம கன்சோல்லே பார்த்தோம். இட் ஹேஸ் ஆப்ஷன் ஃபார் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கிட் ஒர்க் ஃப்ளோக்கு வந்து GitHub, Bitbucket, CodeCommit எந்த மாதிரியான டூல் செட்ஸ் வேணானா நீங்க CI/CD வழியா இன்டகிரேட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம யூஸ் கேஸே நம்ம ப்ராக்டிகலா பார்த்தோம். ஸ்டோரேஜ்ல S3ல ஸ்டோர் பண்ணி எப்படி அதை ஆக்சஸ் பண்றது என்னன்ட்டு. தென் அதுல வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணோம். இது நம்ம டெமோ பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம SNS ஒரு டெமோ பார்ப்போம். ஸோ சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பிரான்ச் வந்து டெப்ளாய் ஆச்சு, இல்ல வந்து யாரோ ரீசெண்டா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல ஏதோ எரர் வருது அப்படின்னா, தென் அதை வந்து நம்ம நோட்டிஃபை பண்றது. இல்ல பேக் எண்ட்ல வந்து எனக்கு அனாலிட்டிக்ஸ் டேட்டாலாம் கேட்கறாங்க கஸ்டமர் எவ்வளோ யூஸ் பண்றாங்க, எந்த லொகேஷன்லேருந்து யூஸ் பண்றாங்க, எந்தெந்த ரீஜன்லேருந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான அனாலிட்டிக்ஸ் ஆர் அந்த மாதிரியான டேட்டா ஃபெச் பண்றதுக்கு பின் பாயிண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். அண்ட் அமேசானோடைய மானிட்டரிங் வந்து கிளவுட் வாட்ச் நேட்டிவ் டூல். ஸோ அதோடைய ஆப்ஷனுமே அங்கே நேட்டிவாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஈவன் உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் டொமைன் வேணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் ரவுட் 53. இப்போ நம்ம அந்த டொமைன் சம் .comல வந்து இல்ல .com கிடையாது, நீங்க Amazon Route 53ல போனீங்க அப்படின்னா plenty ஆஃப் டொமைன் பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான நேம் வேணுமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் Amazon Amplify வந்து இட்ஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன். அதனால தான் கஸ்டமரையும் வந்து Amazon இஸ் புஷிங் ஃபார்
ஆம்ப்ளிஃபை சர்வீஸ் ஸோ தட் அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட் வேணுமோ இன்டராக்ஷன்ஸ் ஆர் இன்டெகிரேஷன் ஆர் ஆத்தென்டிகேஷன் ஆர் எனி நீட் அவங்களால வந்து தே கேன் ஆல்சோ டூ இட். ஈவன் நிறைய அமேசான் ரெக்கக்னிஷன் ஆர் டிரான்ஸ்லேட் இந்த மாதிரியான டிரான்ஸ்கிரைபிங் இந்த மாதிரியான சர்வீசஸ் கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். உங்க வெப்சைட்ல இருந்து சம் ஸ்பெசிஃபிக் டேட்டா நீங்க வந்து செக் பண்ணணும் இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸ் வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருந்து அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேக் எண்ட்ல வந்து அந்த காம்ப்ரிஹெண்ட் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது, டெக்ஸ்ட் ட்ராக் பண்றதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிருக்கோம், இன்டெகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அந்த கிளைண்ட் சைட்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இது அமேசானுடைய டெவலப்பர் அசோசியேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தென் இது இன்னும் கொஞ்சம் டீப் டைவா போயிட்டு நீங்க ஒரு இது பண்ணி பார்க்கலாம். ஒரு வெப் ஸ்டாக் கிரியேட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். மேபி நான் ஷேர் அ யூஸ் கேஸ் டெமோ, நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. பட் அந்த அளவுக்கு இன்னைக்கு டாபிக் வந்து வி ஜஸ்ட் நீட் டு சி ஹவு இட் கேன் பி இன்டெகிரேட்டட் வித் S3. அது தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. ஜஸ்ட் 2 ஃபைல் போடுங்க, ஆம்ப்ளிஃபைலேருந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. தட் ஷுட் பி மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ ஆம்ப்ளிஃபைல ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, ஐ கேன் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன். பட் இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஐ திங்க் ஷுட் பி சஃபிஷியன்ட். நிறைய இதுல கிராஃபிக்கலான யூஐ கொடுக்குறாங்க, செட்டப் பண்றது ரொம்ப ரேபிட் ஈஸியா இருக்கு, டெப்ளாய்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஐட்ரேஷன்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து சப்சிக்வெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் ஈவன் நிறைய ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சேட் ஆப்ஸோ இல்ல ஏஐயோ சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான கொலாபரேஷன் ஆப்ஷன்ஸுமே வந்து ஆம்ப்ளிஃபைல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹோஸ்டிங் பண்றது மட்டும் கிடையாது, ஈவன் கண்டினியூஸா அதை டெலிவர் பண்றது, டெப்ளாய் பண்றது அப்படின்ற ஆப்ஷன்ஸுமே வந்து சிஐசிடி பைப்லைன் வந்து ஆட்டோமேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் AWS உடைய பேக் அண்ட் சர்வீசஸ் வந்து பிளென்டி ஆஃப் சர்வீசஸ் இங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு வெப்சைட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அது ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீசஸுமே இங்க கொடுத்துருக்காங்க. யூ கேன் இன்டெகிரேட் இட் அண்ட் ஈவன் சப்சிக்வெண்டா அதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சேட் பாட்டை இன்டெகிரேட் பண்ணணும், லெக்ஸ் மாதிரியான சேட் பாட்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இது பண்ணலாம். ஈவன் அமேசான் கியூ உடைய டெவலப்பரை இன்டெகிரேட் பண்ணனாலும் நம்ம we can also do it. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், or else we'll move on to the next topic within S3. Okay, fine. I'll take that as no. Questions இல்லைங்களா? So fine. Let me just do one more quick thing. Let me quickly reshare my screen. I'll just okay, fine. So let me share my screen back. ஐ திங்க் இதெல்லாமே டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, சி இது வந்து சார்ஜஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஸ்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். பட் வந்து 12 மந்த்ஸ்க்கு தாண்டிடுச்சு அப்படின்னா தென் மினிமல் சார்ஜஸ் தான் இருக்கு. இது வந்து இட்ஸ் ஃப்ரீ ஃபார் 12 மந்த்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஆப் டெப்ளாய் பண்றது ஃப்ரீ டியர்ல இருக்கீங்க அப்படின்னா ஈவன் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன். SSL சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நோ காஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரீ டியர்ல. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து அதுக்கப்புறமும் 1 இயர் ஆயிடுச்சு, எனக்கு 12 மந்த்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் வந்து யூ ஹேவ் வெரி லெஸ் ப்ரைசிங் தான். பட் வந்து ஸ்டில் இருந்தாலும் வந்து நீங்க டெலிட் பண்ணிடுங்க, யூ டோன்ட் ஹேவ் டு ரன் இட் ஆன் டேக் அ ரிஸ்க். ஓகே, பட் பேக் எண்ட்ல ஏதாவது அடிஷனல் சர்வீசஸ் இன்டெகிரேட் பண்றீங்க, இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்லாம் இன்டெகிரேட் பண்றீங்க அப்படின்னா வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அது மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு ரெக்கரிங் காஸ்ட் மாதிரி $15 ஆட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்க்கு வந்து எப்படி S3ல ஃப்ரீ டியர் இருக்கோ, ஸோ ஈவன் இந்த சர்வீஸ் கூட நீங்க ஃப்ரீயா ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஆஃப்டர் அன் இயர் தெர் ஆர் சம் அடிஷனல் சார்ஜஸ். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டெலிட் இட். கோ டு ஆப் செட்டிங்ஸ், ஜென்ரல் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல டெலிட் ஆப்னு இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டெலிட் இட்.
ஃபைன். லெட் இட் கெட் டெலிட்டட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீன்வைல்